விட்டுவிடக் கற்றுக்கொள். எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு பாரமான மூட்டையை சுமந்து கொண்டு மலை ஏறுவது போல இருக்கிறதா? ஒவ்வொரு அடியும் வலியை தருகிறதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? அந்த நபர் என்னை ஏன் ஏமாற்றினார்? கடந்த கால தவறுகளை என்னால் மறக்க முடியவில்லையே. இந்த எண்ணங்கள் உங்களை இரவு தூங்க விடாமல் வதைக்கிறதா? கௌதம புத்தர் ஒருமுறை தன் சீடர்களுடன் அடர்ந்த காட்டில் அமர்ந்திருந்தார். அந்த இடத்தில் நிலவிய அமைதி கூட ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. திடீரென்று புத்தர் தரையில் கிடந்த ஒரு காய்ந்த இலையை எடுத்தார். அந்த இலையை பார்த்து புன்னகைத்தார். பிறகு சீடர்களை பார்த்து சொன்னார், பாருங்கள், இந்த இலை கீழே விழுந்ததால் மரம் உடைந்து போகவில்லை. இது கீழே விழுந்தது ஏனெனில் இந்த மரம் அதை விட்டுவிட்டது. மரம் அதை விடுவித்ததால் இந்த இலை இப்போது சுதந்திரமாக தரையை முத்தமிடுகிறது. சீடர்கள் குழம்பினார்கள். ஒரு இலை விழுவது எப்படி ஒரு பாடமாகும்? புத்தர் தொடர்ந்தார், வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் சரியான நேரத்தில் சிலவற்றை விட்டுவிட தவறினால் நாம் உடைந்து போகிறோம். நாம் பிடித்து கொண்டிருப்பது அன்பு என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் அது நம்மை சிதைக்கும் பற்று. உங்கள் கைகள் காலியாக இருந்தாலும் உங்கள் மனது ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்தீர்களா? இன்று இந்த வீடியோவில் உங்கள் மனதை அலைக்கழிக்கும் அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைப்பது என்பதை புத்தரின் போதனைகள் மூலம் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்று இந்த வீடியோ முடியும் போது உங்கள் மனதில் இருக்கும் பாரம் பாதியாக குறைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட முடியாமல் தவிக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன? அதை இப்போதே கமெண்ட் பகுதியில் ஒரு சொல்லாக பதிவிடுங்கள். அதை வெளிப்படையாக சொல்வதே விடுதலையின் முதல் படி. பற்றுதல் எனும் சிறை. நாம் ஏன் எதையாவது பிடித்துக் கொள்கிறோம்? சிறு வயதிலிருந்தே நமக்கு பிடிக்க மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொம்மை கீழே விழுந்தால் அழுகிறோம். ஒரு மதிப்பெண் குறைந்தால் உடைந்து போகிறோம். ஆனால் விட்டுவிடுவது ஒரு கலை என்பதை யாரும் நமக்கு சொல்லித் தரவில்லை. புத்தர் கூறுகிறார், யார் விட்டுவிட முடியுமோ அவரே உண்மையான அர்த்தத்தில் சுதந்திரமானவர். சற்றே யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இறுக்கி பிடித்துள்ளீர்கள்? ஒரு வலியை மட்டுமே தரும் ஒரு பழைய உறவு, பல ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ உங்களைச் சொன்ன ஒரு அவமானமான சொல், இப்படி நடந்திருக்கலாமே என்ற ஏக்கம், இனி உங்களுக்கானது அல்ல என்று தெரிந்த பின்பும் நீங்கள் விட மறுக்கும் ஒரு கனவு. நீங்கள் இதையெல்லாம் பிடித்துக்கொண்டு வாழ்க்கை பாரமாக இருக்கிறது என்று புலம்புகிறீர்கள். புத்தர் கூறுகிறார், வாழ்க்கை பாரமானதல்ல, நாம் தான் அதை நம் பிடியின் மூலம் கனமாக்குகிறோம். நதி எப்படி பாய்கிறது என்று பாருங்கள். அது ஒருபோதும் ஓரிடத்தில் நிற்பதில்லை. அது தன் பாதையில் வரும் கற்களுடன் சண்டையிடுவதில்லை. அது வெறுமனே பாய்ந்து செல்கிறது. தன்னை தடுக்கும் எல்லாவற்றையும் அது விட்டுவிடுகிறது. அதனால்தான் அது தூய்மையானது, சுதந்திரமானது, அழகானது. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஓரிடத்தில் தேங்கி விடுகிறோம். நாம் மனிதர்களை, எதிர்பார்ப்புகளை, பயத்தை, கோபத்தை பிடித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு நமக்குள்ளே ஏன் அமைதி இல்லை என்று கேட்கிறோம். கல்மாலையின் பாடம். ஒருமுறை ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்து, புத்தரே, என் மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது, எனக்கு அமைதி வேண்டும் என்றான். புத்தர் புன்னகைத்து அருகிலிருந்த ஒரு கனமான கல் மாலையை எடுத்து, இதை நான் கையில் பிடித்தால் வலிக்குமா இல்லையா என்று கேட்டார். அந்த இளைஞன், ஆம் வலிக்கும் என்றான். புத்தர் கேட்டார், எப்போது வலிக்கும்? இளைஞன் சொன்னான், 5 நிமிடம் பிடித்தால் வலிக்காது. 1 மணி நேரம் பிடித்தால் கை மரத்து போகும். 1 நாள் முழுவதும் பிடித்தால் உங்கள் கை செயலிழந்து போகும். புத்தர் சொன்னார், சரியாகச் சொன்னாய். இந்த மாலையின் எடை மாறவில்லை. ஆனால் நீ எவ்வளவு நேரம் பிடித்து கொண்டிருக்கிறாயோ அவ்வளவுக்கு வலி அதிகமாகிறது. உன் மனமும் இப்படித்தான். ஒரு கவலையை 5 நிமிடம் நினைத்தால் அது ஒரு தகவல். அதையே 1 நாள் முழுவதும் நினைத்தால் அது ஒரு வலி. அதையே பல வருடங்களாக பிடித்து கொண்டிருந்தால் அது உன்னை முடமாக்கும் ஒரு நோயாகிவிடும். அந்த நபர் உன்னை விட்டு போய்விட்டதால் வலி பிறக்கவில்லை. நீ அவரை போகவிட மறுப்பதால் தான் வலி பிறக்கிறது.
நமது துன்பம் எப்போதும் நமது பிடிக்கும் போக்கிலிருந்து வருகிறது. பற்றுதல் மற்றும் பற்றின்மை இரண்டும் மிகவும் மாறுபட்ட நிலைகள் என்று புத்தர் விளக்கினார். பற்றுதல் என்றால் எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பற்றின்மை என்றால் என்ன நடக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெற மறுக்கும் பரிசும் மன வலிமையும். ஒரு முறை ஒரு மனிதன் புத்தரை தேடி வந்தான். அவனுக்கு புத்தரின் புகழ் மீது பொறாமை. புத்தரை பார்த்தவுடன் அவன் தரக்குறைவாக திட்டத் தொடங்கினான். மணிக்கணக்கில் அவன் ஏசிக்கொண்டே இருந்தான். ஆனால் புத்தர் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவன் சோர்வடைந்து, நான் உங்களை இவ்வளவு திட்டுகிறேன், நீங்கள் ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கோபம் வராதா என்று கேட்டான். புத்தர் சொன்னார், யாராவது உனக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார்கள், ஆனால் நீ அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அவன் சொன்னான், கொடுத்தவனிடமே இருக்கும். புத்தர் சொன்னார், அதே போலத்தான் நீ எனக்கு கொடுத்த அவமானங்களையும் கோபத்தையும் நான் ஏற்கவில்லை. இப்போது அது உன்னிடமே இருக்கிறது. இதுதான் விட்டுவிடும் கலை. யாரோ ஒருவன் உங்களை திட்டினான் என்பதற்காக அந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் வைத்து மீண்டும் மீண்டும் அசை போடாதீர்கள். அப்படி செய்வது யாரோ எறிந்த குப்பையை எடுத்து உங்கள் படுக்கையறையில் வைப்பதற்கு சமம். அதை அங்கேயே விட்டுவிடுங்கள். நீங்கள் ஏற்காதவரை எந்த தீய சொல்லும் உங்களை காயப்படுத்தாது. நாம் எதையாவது கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நம்மை நாமே சோர்வடையச் செய்கிறோம். எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிடம் உங்கள் நிபந்தனைகளை அகற்றினால் வாழ்க்கை உங்களுக்கு அமைதியை திருப்பித் தரும். பற்றின்மை என்பதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பற்றின்மை என்றால் யாரையும் நேசிக்க கூடாது, எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று அர்த்தமல்ல. புத்தர் விளக்கினார், பற்றுதல் எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும். இந்த நபர் என் சொல்படிதான் கேட்க வேண்டும். இது என்னுடையது, இது போகக்கூடாது. இதில் பயம் இருக்கிறது. பற்றின்மை, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ உனது போக்கில் இருக்க உனக்கு சுதந்திரம் தருகிறேன். வாழ்க்கை தருவதை நான் ஏற்கிறேன். இதில் அமைதி இருக்கிறது. பற்றின்மை என்றால் நீங்கள் யாரையும் நேசிக்க மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. மாறாக உங்கள் அன்பு இப்போது பயத்திலிருந்து விடுபடும் என்று அர்த்தம். அவர் உங்களை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் யாரையும் பிடித்து கொள்ள மாட்டீர்கள். மாறாக அவரை நேசிக்கும் திறன் உங்களுக்கு கிடைத்தது என்பதற்காக நேசிப்பீர்கள். உண்மையான அன்பு எந்த பற்றுதலையும் கொண்டிருக்கவில்லை. பற்று இருக்கும் இடத்தில் பயம் இருக்கிறது. பயம் இருக்கும் இடத்தில் அமைதி இல்லை. விட்டுவிடுவது என்பது ஓடிப்போவது அல்ல, அது ஏற்றுக்கொள்வது. சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் விடுதலை. கௌதம புத்தரின் தியாகமும் ஞானமும். கௌதம புத்தரின் வாழ்க்கையே விட்டுக் கொடுத்தலுக்கான மிகப்பெரிய உதாரணம். அவர் ஒரு ராஜ அரண்மனையில் பிறந்தவர். அவருக்கு இல்லாத சுகபோகங்களே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டுச் சென்றார். ஏன்? ஒரு இளவரசன் ஏன் அனைத்தையும் விடுகிறான் என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் புத்தர் சொன்னார், நான் விடுவித்த பிறகே என்னுடன் இருக்கும் ஒன்றை தேடுகிறேன். அவர் அனைத்தையும் விட்டார். ஆனால் என்றென்றும் அழியாத ஒன்றை அடைந்தார். அதுவே ஞானம். இப்போது யோசித்து பாருங்கள். அவர் அந்த அரண்மனையை, அந்த செழுப்பை, அந்த அதிகாரத்தை விட்டுவிடாமல் இருந்திருந்தால் இன்று நாம் அவரது பேரில் அமைதியை கண்டிருப்போமா? இல்லை. யார் விட்டுவிடுகிறாரோ அவரே அடைகிறார் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்களும் உங்கள் உள் சென்று பாருங்கள். எது உங்களை பிணைத்துள்ளது? எந்த நினைவு உங்கள் ஒவ்வொரு நாளையும் பாரமாக்குகிறது? எந்த பயம் உங்கள் கால்களை தடுக்கிறது? எந்த எதிர்பார்ப்பு உங்களை சோர்வடையச் செய்கிறது? இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிடுவதற்கான நேரம் இது. ஏனெனில் நீங்கள் விட்டுவிடும்போதுதான் வாழ்க்கை உண்மையில் எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் காண முடியும். ஆகாயம் மேகங்களால் மூடப்படுவது போல மனமும் பற்றால் மூடப்படுகிறது என்று புத்தர் கூறுகிறார். நீங்கள் விட்டுவிடும்போது அதே மனம் மீண்டும் தூய்மையாகி விடுகிறது.
எப்போதாவது ஒரு மரத்தடியில் அமர்ந்து இரைகள் எப்படி விழுகின்றன என்று பாருங்கள். அவை எதிர்க்கவில்லை, வெறுமனே குனிந்து தரையை தொடுகின்றன. காலியாதலே நிறைவிற்கான வாசல். நாம் எதையாவது விட்டுவிட்டால் நாம் காலியாகி விடுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் காலியாதலே நிறைவிற்கான வாசல் என்று புத்தர் கூறுகிறார். உங்கள் உள்ளே இடம் இருக்கும்போதுதான் புதியது நிரப்ப முடியும். உங்கள் இதயத்தில் பழைய வலியின் சுமை இருந்தால் புதிய அன்பு எப்படி வரும்? உங்கள் மனதில் தோல்வியின் பயம் நிறைந்திருந்தால் புதிய முயற்சிக்கு தைரியம் எப்படி வரும்? விட்டுவிடுவது என்பது இடம் கொடுப்பது. அந்த இடத்தில் அமைதி, புரிதல் மற்றும் இரக்கம் நுழைகிறது. விட்டுவிடுவது எளிதல்ல, ஆனால் சாத்தியமில்லாததும் அல்ல. ஒவ்வொரு முறை நீங்கள் விட்டுவிடும் போதும் உங்கள் உள்ளே இன்னும் கொஞ்சம் இலகுவாக உணர்கிறீர்கள். ஒரு முறை கவனமாக யோசித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் எவ்வளவு விஷயங்களுக்காக உயிரோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் எதை இழக்க பயப்படுகிறீர்களோ அது தொலைந்த பிறகுதான் உங்களை உங்களுடன் இணைக்க முடியும். வருவதை ஏற்றுக்கொள், போவதை விட்டுவிடு. உள்ளவற்றுடன் அன்புடன் வாழுங்கள். கட்டுப்படுத்த விரும்புவதும் ஒருவித பயம்தான். வாழ்க்கை ஒருபோதும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நடப்பதில்லை. அது பாய்கிறது. யார் அதை பாய விடுகிறார்களோ அவர்களே உண்மையான ஞானிகளாகிறார்கள். உங்கள் கையில் ஒரு பிடி மணல் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அதை இறுக்கமாக பிடித்தால் அது விரல்களுக்கிடையில் நழுவிச் செல்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளங்கையை திறந்தால் அதே மணல் அமைதியாக நிற்கிறது. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பிடிப்பீர்களோ அவ்வளவு இழப்பீர்கள். எவ்வளவு விடுவிப்பீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். விட்டுவிடுவதற்கு புத்தர் காட்டும் 10 வழிகள். இப்போது உங்கள் மனதை லேசாக்க நீங்கள் செய்ய வேண்டிய 10 நடைமுறை பயிற்சிகளை பார்ப்போம். இதை கவனமாக கேளுங்கள். 1. ஏற்றுக்கொள்ளுதல். நடந்தது நடந்துவிட்டது. கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாத ஒன்றை நினைத்து வருந்துவது சுவற்றில் முட்டிக்கொள்வதற்கு சமம். 2. எழுதி விடுதலை செய்தல். உங்கள் மனதில் இருக்கும் வலிகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அந்த வலிக்கு ஒரு உருவம் கொடுங்கள். பிறகு அந்த காகிதத்தை எரியுங்கள். இது உங்கள் ஆழ் மனதிலிருந்து அந்த பாரத்தை வெளியேற்றும். 3. மௌனம் பழகுதல். தினமும் 15 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். அவை வரும், போகும். நீங்கள் ஒரு சாட்சியாக மட்டுமே இருங்கள். 4. சிறிய விஷயங்களில் தொடங்குங்கள். பயன்படாத பழைய பொருட்கள், இனி தேவைப்படாத ஆடைகள் என உங்கள் அறையில் உள்ள குப்பைகளை முதலில் அகற்றுங்கள். இது உங்கள் மனதிற்கு புதிய தொடக்கத்தை தரும். 5. சுவாசத்தில் கவனம். உங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியிடுங்கள். மூச்சு உள்ளே வரும்போது புதிய வாழ்வை ஏற்கிறீர்கள். வெளியே போகும்போது பழைய கவலைகளை விடுகிறீர்கள். 6. மன்னிப்பு. மற்றவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. உங்கள் பகையை விடுங்கள், நீங்கள் இலகுவாவீர்கள். 7. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். எதுவும் நிரந்தரமில்லை. அனிகா. இந்த உலகம் ஒரு மேடை. நாம் அனைவரும் வந்து போகும் நடிகர்கள் என்பதை ஆழமாக உணருங்கள். 8. நிகழ்காலத்தில் இருத்தல். கடந்த காலத்தின் சுமையோ எதிர்காலத்தின் பயமோ இல்லாத ஒரே இடம் இந்த நொடி மட்டும்தான். 9. எதிர்பார்ப்புகளை குறைத்தல். இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சட்டங்களை உடைத்து எறியுங்கள். மக்கள் அவர்களாகவே இருக்கட்டும். 10. சுய அன்பு. உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்குங்கள். மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தை விட்டுவிடுங்கள். விட்டுவிடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள். நீங்கள் பிடிப்பதை நிறுத்திய நாளில் நீங்கள் பெறத் தொடங்கிவிட்டீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம். விட்டுவிடுவதால் என்ன நடக்கும்? 1. மனம் அமைதியாகிவிடும். நம்மை எப்போதும் தொந்தரவு செய்யும் மனதின் சத்தம் மெதுவாக அமைதியாகத் தொடங்குகிறது. பயம் மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அமிக்டலா அமைதியாகிறது. மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகின்றன. 2. நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்பீர்கள். நாம் விஷயங்களை விட முடியாவிட்டால் நாம் கடந்த காலத்தில் சிக்கியிருப்போம். நாம் விட்டுவிடும்போது நிகழ்காலத்திற்கு திரும்புகிறோம். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறது. 3. உறவுகளில் சமநிலை.
நாம் ஒரு நபரையோ அல்லது உறவையோ இறுக்கி பிடித்தால் நாம் அவர்களை அடக்கத் தொடங்குகிறோம். ஆனால் விட்டுவிட கற்றுக்கொள்ளும்போது அன்பின் அர்த்தம் பிடிப்பதல்ல, விடுதலை கொடுப்பது என்று உணர்கிறோம். 4. தன்னம்பிக்கை திரும்பும். இது போய்விட்டால் நான் உடைந்து விடுவேன் என்ற பயம் போகும்போது உங்கள் உண்மையான வலிமை வெளிப்படும். புத்தர் கூறினார், உங்களை தவிர வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. 5. ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் உணர்ச்சி ரீதியாக விடுபடும் போது நம் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது. தலைவலி, சோர்வு, தூக்கமின்மை போன்றவை மறையத் தொடங்கும். காரணமில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விட்டுவிடும்போது உங்கள் மனம் எதையாவது தேடி அலைவதில்லை. நீங்கள் நான் இருக்கிறேன், இது போதும் என்று உணர்கிறீர்கள். இதுவே உள்மகிழ்ச்சி. நிறைவு. புதியதொரு வசந்தம். நண்பர்களே, சேற்றில்தான் தாமரை மலர்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் துயரங்கள், போராட்டங்கள் அனைத்தும் நீங்கள் மலர்வதற்கான ஒரு வாய்ப்புதான். ஒரு மரத்தடியில் அமர்ந்து உதிரும் இலைகளை ஒரு முறை கவனியுங்கள். அவை பயப்படுவதில்லை, அவை மரத்தை எதிர்க்கவில்லை, அவை வெறுமனே காற்றோடு இசைந்து தரையை அடைகின்றன. ஏனெனில் ஒரு வீழ்ச்சி என்பது முடிவல்ல, அது அடுத்த வசந்த காலத்திற்கான தயாரிப்பு என்பதை அந்த இலைகள் அறிந்திருக்கின்றன. நீங்கள் யாரையாவது, ஒரு சூழ்நிலையையோ ஒரு முடிவையோ பிடித்து கொண்டிருக்கும் போது உங்கள் சொந்த வாழ்க்கையின் கைதியாகி விடுகிறீர்கள். நீங்கள் விட்டுவிட்டவுடன் உங்கள் மனம் இலகுவாகிறது, உங்கள் ஆத்மா மீண்டும் சுவாசிக்கிறது. வாழ்க்கையின் உண்மையான சுதந்திரம் பிடிப்பதில் அல்ல, விட்டுவிடுவதில்தான் உள்ளது. நாம் அனைவரும் நமது சொந்த கற்களை பிடித்து வைத்திருக்கிறோம். மனம் பாரமானதல்ல, அதை நாமே பாரமாக்கியுள்ளோம். வலியை பிடித்து வைத்திருப்பது சூடான நிலக்கரியை கையில் வைத்திருப்பது போன்றது. மற்றவர் பாதிக்கப்படுவார் என்று நம்புவது, ஆனால் எரிவது நாம்தான். எனவே விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு தவறு, ஒவ்வொரு புகார், ஒவ்வொரு பயம், உங்கள் மன அமைதியை பறிக்கும் ஒவ்வொரு நபரையும் போகவிடுங்கள். விட்டுவிடுவதன் அர்த்தம் உங்கள் உள்ளே அமைதி மட்டுமே இருக்கும் ஒரு இடத்தை உருவாக்குவது. அங்கு எந்த புகாரும் இருக்காது. நீங்கள் உங்களோடு இருப்பீர்கள். நீங்கள் விட்டுவிட கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை தானாகவே சரியாக தொடங்குகிறது என்பதை காண்பீர்கள். யார் போக வேண்டுமோ அவர்கள் போய்விடுகிறார்கள், யார் வர வேண்டுமோ அவர்கள் வரத் தொடங்குகிறார்கள். ஏனெனில் நீங்கள் இப்போது தடுக்கவில்லை, நீங்கள் இப்போது ஓட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது வாழ்க்கையுடன் பாய்கிறீர்கள், அதற்கு எதிராக அல்ல. இந்த பயணம் உங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால் அதை ஒரு லைக் செய்து உறுதிப்படுத்துங்கள். உங்கள் கவலைகளை இன்று முதல் விட்டுவிடப் போகிறீர்கள் என்றால் எஸ் என்று கமெண்ட் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் ஒரு ஆழமான கருத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அமைதியுடன் இருங்கள், விடுவியுங்கள், வாழ்வை அனுபவியுங்கள். நன்றி.